செவ்வந்தியின் காதலன் யார் தெரியுமா? செவ்வந்தி சிக்க காரணமே இவர்தான். 3 கிரிக்கெட் வீரர்களை பலியெடுத்த பாகிஸ்தான் அதிர வைக்கும் சம்பவம். கேரள கஞ்சாவுடன் கைதான நபர் இலங்கையில் தொடரும் போதை கைது வேட்டை. வங்கி கணக்கே இல்லாத அரசியல்வாதி இலங்கையில் இப்படியொரு அரசியல்வாதியா? யாழ் மணியன் தோட்டத்தில் ஐஸ் போதைப் பொருளோடு கைதானவர் யார்? இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளியாகும் தகவல்கள் இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தனது முன்னாள் காதலனும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் கெகல்பத்ர பத்மே என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா செவ்வந்தி கூறியுள்ளார். அதையும் தாண்டி இசாரா செவ்வந்திக்கு நாட்டை விட்டு தப்பியோட உதவியது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவர் என்ற விடயம் வடக்கில் பெரும் பதற்ற ஏற்படுத்தியுள்ளது. யாழில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப் பொருள் பாவனை தலைவிரித்தாடும் இந்த நேரத்தில் இலங்கையின் முக்கிய பாதாள உலக கும்பலுடன் அவர்கள் நெருங்கிய உறவை தொடர்ந்து மக்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் சமிந்து டில்சான் பியூமங்க என்பவரை பத்மேதான் தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள் என்று பத்மே தன்னிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்து டில்சானும் தானும் நெருக்கமான உறவை உண்டாக்கியதாகவும் அந்த கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இசாரா செவ்வந்தி அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கட்டார் தெரிவித்துள்ளது. கட்டார் வெளியுறவு அமைச்சகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குறித்த தகவலை அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே கடந்த ஒரு வாரமாக நடந்து வரும் இந்த மோதல்களில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இரு நாடுகளிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி நேற்று ஆப்கானிஸ்தானில் 3 இடங்களில் குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த வான்வெளி தாக்குதலில் 3 ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தாக்குதலின் போது கபீர், சிப்கத்துல்லா மற்றும் ஹரூன் ஆகிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெறவிருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்கான தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரைப்பற்று பதூர் நகர் பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த பிரதேசத்துக்கு சென்ற போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததோடு அவரிடம் இருந்த கேரள கஞ்சாவையும் கைப்பற்றியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழில் பெண்ணொருவரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்துக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை ஊர்காவல்துறை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. காரைநகர் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கே இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அறிக்கையில் இந்த வழக்கில் வழக்கு தொடுத்தவரால் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தினையும் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் கடிதத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய பிரதீபா சுரேஷ்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இவ்வாறான துன்பகரமான சம்பவங்கள் நமது நாட்டில் இடம்பெறுவதனை கண்டித்தும் காரைநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்று இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த இறந்தவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்த்தனவுக்கு வங்கி கணக்கே இல்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அரசியல்வாதிகள் குழுவிற்கும் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்திற்கும் விவாத பொருளாக மாறியுள்ளது. வஜிர அபேவர்த்தன, முசம்மில், நவீன் திசாநாயக்க, அகில விராஜ் காரியவசம், மனுஷ நாணயக்கார மற்றும் பலர் இது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது முதலில் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடமிருந்து தனக்கும் அழைப்பு வந்ததாக கூறியுள்ளார். தனக்கும் வங்கி கணக்கே இல்லை என்ற போது ஏன் வங்கி கணக்கு இல்லை என்று அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாகவும் இது எனக்கு பிரச்சனையாக இல்லாவிட்டால் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்று பதிலளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். யாழில்
போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் ஐஸ் போதைப் பொருளோடு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது 1 கிராம் 200 மில்லிகிராம் அளவுடைய ஐஸ் போதைப் பொருளோடு யாழ்ப்பாணம் மணியந்தோட்டத்தை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளே தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை காலட நிலத்தில் இருந்தவாறு தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பதிவில் இதனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த அந்த பதிவில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பதையே நான் மிகவும் விரும்புகிறேன். மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வை உருவாக்காது. இந்த பிணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனவும் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளது. தற்போது குமரி கடலுக்கு அண்மித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைத்து வருகிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி வங்களா விரிகுடாவில் புதிய தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாளமுகமானது ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலு குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சி சந்தையில் ஒரே நாளில் $230 பில்லியன் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. கிரிப்டோ கரன்சி மதிப்பானது எப்போதும் குறையாது என்ற நம்பிக்கையில் பலர் இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபமாக கிரிப்டோ சந்தையிலும் நிலையற்ற தன்மை இருந்து வருகின்றது. இதன் தொடர்ச்சியில் வெள்ளிக்கிழமையில் வரும் 4 மணி நேரங்களில் $128 சரிந்ததோடு ஒரே நாளில் $230 பில்லியன் சரிந்துள்ளது.